ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று ஒடிசா செல்கிறார். சர்வதேச சந்தை வாய்ப்புகளை பெறும் வகையில் இந்திய தயாரிப்புகள் தரமாக இருப்பதை தொழில்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளுக்கு இடையேயான சிறப்பான ஒத்துழைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாஸ்பேட், பொட்டாசியம் உரங்களுக்கு ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டத்திற்கு மத்திய பட்ஜெட் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் சர்வீசஸ் அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒடிசா மாநிலம் பாலசோரில் உள்ள ஃபக்கீர் மோகன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். 6 நாள் பயணமாக ஒடிசா செல்லும் குடியரசுத் தலைவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிசா மாநில அரசின் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மற்றும் விடுதி, வில்வித்தை பயிற்சி மையம், நகர்ப்புற சீரமைப்பு மற்றும் பாதாள சாக்கடை மேம்பாட்டுத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கும் திருமதி திரௌபதி முர்மு அடிக்கல் நாட்டுகிறார். சர்வதேச சந்தை வாய்ப்புகளை பெறும் வகையில் இந்திய தயாரிப்புகள் தரமாக இருப்பதை தொழில்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், பின்னலாடை, விளையாட்டு மற்றும் இதர துறைகளில் ஆங்கிலேய ஆட்சிக்கு முந்தைய பெருமையை மீண்டும் நிலைநாட்டும் வகையில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னதாக துறவி குரு ரவிதாஸின் 649வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் அவருக்கு மரியாதை செலுத்தினார். இதனிடையே லூதியானாவில் உள்ள ஹல்வாரா விமான நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய முனைய கட்டடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் திறந்து வைத்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளுக்கு இடையேயான சிறப்பான ஒத்துழைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய கடலோர காவல் படையின் 50வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த நடவடிக்கை கடல்சார் பாதுகாப்பு அமைப்பின் பன்முகத்தன்மையை உலகறியச் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய கடலோர காவல் படையின் செயல்பாடுகள் நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார். மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் வகையிலான இந்திய கடலோர காவல் படை உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்கு திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வதை கருத்தில் கொண்டு மத்திய பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு இது வகை செய்யும் என்று கூறினார். மூலதன செலவினங்களுக்காக உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 4.4% நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் அதிக நிதி ஒதுக்கீடு இது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட் உத்வேகம் அளிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகள் சாமானிய மக்களுக்கு பயனளிப்பதாக இருப்பது உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களின் மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பாஸ்பேட், பொட்டாசியம் உரங்களுக்கு ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டத்திற்கு மத்திய பட்ஜெட் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உர உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகளுக்காக மத்திய பட்ஜெட்டில் 1.7 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வேளாண் உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு மத்திய பட்ஜெட் அடித்தளம் அமைத்துள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உற்பத்தி துறைக்கு பட்ஜெட்டில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய தொழில் நிறுவனங்கள், முதலீடுகளுக்கு இந்த பட்ஜெட் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காதி, கைத்தறி மற்றும் கைவினை தொழில்களுக்கு மத்திய பட்ஜெட் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் திட்டத்தின் மூலம் நெசவாளர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிப்பதுடன் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு சர்வதேச அளவில் சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மத்திய பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கொள்கலன் உற்பத்திக்கான முதலீடாக மத்திய பட்ஜெட்டில் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வரவேற்புக்குரியது என்று மத்திய நீர்வழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பட்ஜெட் உள்நாட்டு பொருளாதாரத்திற்கு வலு சேர்ப்பதுடன் இறக்குமதி சார்ந்திருக்கும் நிலையை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு உருவாக்கம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாடு, விவசாயிகளின் நலன், விளிம்பு நிலை மக்களுக்கு அதிகாரம் அளித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மக்களவையில் இந்த தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் முன்மொழிகிறார். இதனை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தேஜஸ்வி சூர்யா வழிமொழிகிறார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சதானந்தன் மாஸ்டர் முன்மொழிகிறார். வரி ஏய்ப்பில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளதாக இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது என்று சென்னையைச் சேர்ந்த பலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். என் பேர் ராஜ்குமார், அடையார்லேருந்து பேசுகிறேன். ஏப்ரல் 1 இருந்து இந்த மாதிரி யாரெல்லாம் வருமான சட்டத்தின் கீழே வருமான வரி சார்ந்த தரவுகளை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மறைச்சா அவங்களுக்கு 100% பெனால்ட்டி, அதாவது அபராதம் விதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது இந்த பட்ஜெட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நான் அஸ் அ காமன் சிட்டிசனாக இதை நான் வரவேற்கிறேன். டேக்ஸ் பே பண்ணுறது ஒவ்வொருத்தரோட கடமை. அதனால எல்லாரும் நம்மளாம் டேக்ஸ் கரெக்டாக பே பண்ணிடணும். நான் சதீஷ்குமார் பேசுகிறேன். நான் சென்னை அம்பத்தூரில் இருக்கிறேன். ஆக்சுவலாக நான் நேட்டிவ் ராஜபாளையம். நான் ஊரில் எம்எஸ்எம்இ ப்ராஜெக்டில் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சிறு குறு தொழில் அடிஷனலாக 2,000 கோடி அதுக்கு டாப் அப் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இன்னும் மேலும் சலுகைகள் வரும். இது வருங்கால இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு சிறு குறு தொழிலாளிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னோட பேர் சீதாராமன். நான் வடபழனிலேருந்து பேசுகிறேன். ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காரிடார் செட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இனிமேல் அந்த மோனோசைட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுனால நம்ம செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட்டுக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைனாவை டிபெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. மத்திய பட்ஜெட்டில் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு சிறு தொழில்களின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று விருதுநகரை சேர்ந்த பயனாளர் ஒருவர் தெரிவிக்கிறார். முத்துமணி பாண்டியன், நான் விருதுநகர்ல இருக்கேன். இந்த 2026 பட்ஜெட்டுங்கிறது வரவேற்கத்தக்க பட்ஜெட்டுங்க. சிறு குறு தொழில்களுக்கு நம்ம விருதுநகரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தென் மாவட்டங்களுக்கு திருநெல்வேலியில ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீர்வழி தடங்களை எங்கெங்க இருக்கு இந்தியா ஃபுல்லா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அதுக்கு ஒரு 20,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கிருக்காங்க. அந்த நீர்வழி தடங்களையும் கொண்டு வர அடுத்த போக்குவரத்துக்கு. இது மூலமா சிறு குறு தொழில்கள் நீ நம்ம ரோட்லயே பயணம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அதை கனரக வாகனங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பயன்படுத்துற மாதிரி நீர்வழி தடங்களை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம திருநெல்வேலியும் சேர்த்திருக்காங்கிறது இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விருதுநகரை பொறுத்த வரைக்குமே விருதுநகர்னாலே உங்களுக்கு சிறு குறு தொழில்கள் தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதுல பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை பலனடைறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் சர்வீசஸ் அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டங்களில் தமிழ்நாடு பஞ்சாப் அணியையும், அசாம் கேரளா அணியையும், ராஜஸ்தான் ரயில்வே அணியையும், பெங்கால் சர்வீசஸ் அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று ஒடிசா செல்கிறார். சர்வதேச சந்தை வாய்ப்புகளை பெறும் வகையில் இந்திய தயாரிப்புகள் தரமாக இருப்பதை தொழில்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளுக்கு இடையேயான சிறப்பான ஒத்துழைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாஸ்பேட், பொட்டாசியம் உரங்களுக்கு ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டத்திற்கு மத்திய பட்ஜெட் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் சர்வீசஸ் அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.